குட் மார்னிங் சார். மிஸ் யூ அமேசான் பிரைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் கதை. படத்தோட ஆரம்பத்திலேயே சித்தார்த்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு தலையில அடிபட்டு கடந்த 2 வருஷத்துல நடந்த சம்பவங்கள்லாம் அவருக்கு மறந்து போயிருது. அதுக்கப்புறம் அவர் ஒரு பொண்ண பார்க்குறாரு. அந்த பொண்ண லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு இவர கண்டுக்கவே கண்டுக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணுது. அந்த பொண்ணு உண்மையிலேயே யாரு? சித்தார்த்துக்கு அந்த 2 வருஷம் காலகட்டத்தில சில விஷயங்கள்லாம் மறந்து போச்சுல்ல. அந்த காலகட்டத்திலயும் ஒரு பொண்ணு இவர் லைஃப்ல வந்திருக்கு. அந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு யாரு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ரோம்காம் படம் அப்படிங்கிற மாரி மூடு செட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, படத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னா, அது டவுட் தான். படத்துல உள்ள பாசிட்டிவ் அந்த லீட் பேர் சித்தார்த் அண்ட் ஆஷிகா அவங்க 2 பேருமே நீட்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆகா ஓஹோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னா கூட, அந்த கேரக்டர வந்து நீட்டா புல் ஆஃப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. படத்துல வந்து காமெடி உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா கருணாகரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய ஒன்லைனர் வந்து உண்மையிலேயே கலகலப்பா, அதாவது உழுந்து உழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி எல்லாம் கிடையாது. பட் அப்படியே ஃபன்னா கலகலப்பா கொண்டு போற அளவுக்கு அந்த ஒன்லைனர் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. பாலசரவணன், லொல்லு சிவா, மனோகர் அவங்களோடது கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் கருணாகரன் உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருந்தாரு. படத்துல அங்கங்க சில கியூட்டான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் வந்து காஃபிய கனெக்ட் பண்ணி கதையில ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. படம் முழுக்க காஃபி ரெஃபரன்ஸ் நெறைய வரும். அதே மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப மெலோ ட்ராமாவா, கிளிஷேவா கொண்டு போறதுக்கான ஸ்கோப் இருந்தும், அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகாம ரொம்ப நான்சென்ஸ் லாஜிக்லாம் இல்லாம கொண்டு போயிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, கதாநாயகியோட அப்பா தவறிருவாப்ல. அந்த தவறுனதுக்கு காரணத்த வந்து கதையோட கனெக்ட் பண்ணி, ஒரு மாதிரி ஒரு மெலோ ட்ராமாவா அத மாத்தியிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த சீன கூட சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பல டயலாக்ஸ் கூட படத்துல சென்சிபிளா ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துல உள்ள பிரச்சனைகள், ரொமான்ஸ் வந்து படத்துல சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆயிருக்காது. நமக்கு படத்தோட ஒரு எமோஷனல் கனெக்ட்டே இருக்காது. அந்த லீட் பேர் 2 பேரும் சண்டை போடும்போதும் சரி, சேரும்போதும் சரி, அவங்க சமரசம் பேசும்போது எதுவுமே நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட்டே இருக்காது. அதுவும் ஒரு சீன்ல சித்தார்த் வந்து, "நீ என் லைஃப்ல செட்டே ஆக மாட்ட" அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாரு. ஏன் செட்டே ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது சில காரணம்லாம் படத்துல சொல்லியிருப்பாங்க. அது எதுவுமே நமக்கு ஆடியன்ஸ்‌க்கு செட்டே ஆகாது. அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லாமலே இருக்கும். இது ஒரு ரோம்காம் படம் அப்படின்னா, அந்த ஜானருக்கு சின்சியரா இருந்திருக்கலாம். இதுல நெறைய மசாலா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெறைய பாட்டு வரும். படத்துல ஃபைட் இருக்கும். அதுவும் சித்தார்த்துக்கெல்லாம் மாஸான ஃபைட்லாம் இருக்கும். அதெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் கொடுமையா தான் இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஜிப்ரானா அடங்கொப்புரானே அப்படிங்கிற அளவுக்கு வெரைட்டியா பாட்டு போட்டிருந்தாரு. யூசுவலி ஜிப்ரான் அப்படி போட மாட்டாரு. ஒரு கர்நாடிக் ஃப்ளேவர்ல ஒரு பாட்டு வேணுமா? இறுக்கி. பெப்பியான ஒரு சாங் வேணுமா? இறுக்கி. குத்து பாட்டு வேணுமா? இறுக்கி. எல்லா இறுக்கியும் கலக்கி போட்டிருக்காப்ல. ஆனா, இந்த படத்துக்கு இவ்ளோ பாட்டு தேவையா? அதுக்கு நமக்கு பொறுமை இருக்கின்னா, அதுதான் இல்ல. பாடல்கள் உண்மையிலேயே படத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரா தான் இருந்துச்சு. 1, 2 பாட்டு நல்லா இருந்தா கூட, படத்துல நெறைய லாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அதுவும் நம்ம படத்தோட கனெக்ட் ஆகாம இருந்ததுக்கு ஒரு காரணம். ஸோ ஓவராலா மிஸ் யூ வந்து மிஸ் பண்ணக்கூடாத படம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கிடையாது. அதே நேரத்தில உட்கார்ந்து பார்க்க முடியாத படமும் கிடையாது. நம்ம ஓடிடில தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற கேஸ்ல, ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உட்கார்ந்தா தாராளமா ஒருக்கா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். நாட் அ பேட் வாட்ச். பை.